நமக்கு எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்திருக்கும். அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது மட்டும் நம்மளுக்கு ஹெச்டியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். அதே ஃபோட்டோவை நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்டுக்கோ இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கோ சென்ட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி குறையுதா? கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் நிறைய பேத்துக்கு வந்திருக்கும். இது எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு வாட்ஸ்அப் வைரல் சீக்ரெட்ஸ் டே 5. அதாவது நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அந்த ஃபோட்டோவை நம்ம பிடிச்சவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி கண்டிப்பாக குறைஞ்சி தான் போயிருக்கும். அதாவது நம்ம சென்ட் பண்ணும்போது இருக்கிற குவாலிட்டி, நம்ம எடுத்த குவாலிட்டியை விட கம்மியாக தான் இருக்கும். இது எப்படி சரி பண்ணுறதுன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே எந்த சேட்ஸில் நீங்கள் சென்ட் பண்ணணுமோ அந்த சேட்டுக்கு போய்க்கோங்க. அந்த சேட்டுக்கு போனோடனே நீங்கள் எந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ரைட் சைட் கார்னரில் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஹெச்டி அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். நீங்கள் ஹெச்டியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஹெச்டி குவாலிட்டியில் மாறிடும். இது ஃபோட்டோவுக்கு மட்டும் கிடையாது, வீடியோக்கும் அக்செப்டபுள் தான். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.